இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறான்பா. மீன் எடுக்க வந்தாச்சு. மீன் வச்சுட்டு கறி, சிக்கன் கிரேவி. மீன் ஒரு வழியாக வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் வெட்ட கொடுப்போமா? என்ன கேம் ஆடுற? அதை நீ கண்டுபிடி சார். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த கதை தானே. நம்ம சாவு நம்ம கையில் தண்ணி கெத்து தானே சார். ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். A few minutes later. சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? வேதா பிஜிஎம்லாம் போட்டு ஒரு வழியாக மீனை க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு. மீனை க்ளீன் பண்ணிட்டா போய் சமைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. நம்ம அண்ணாத்தா கோதாவில் இறங்கிட்டாரு. இனி மீன் பீஸ்லாம் பறக்க போகுது துண்டு துண்டா. இன்னைக்கு இந்த மீன் என்ன ஆக போகுதோ. நீ யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலயோ சுத்தி இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்க பயத்திலயோ இல்ல, நீ செய்த செயலையோ நீ பேசுற பேச்சிலையோ இருக்கு. இது வேத வாக்கு. அண்ணாத்தையோட அந்த கடினமான உழைப்புக்காக நம்ம டாம் ரைடர் சேனல்ல இருந்து இந்த பிஜிஎம் அவருக்காக டெடிகேட் பண்றோம். மீன் வாங்கியாச்சு. சிக்கன் எடுக்க போமா? நம்ம சிக்கன் வாங்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்டோட நம்ம கடை சிக்கன் சென்டருக்கு வந்திருக்கோம். என்னடா இவன் நம்மன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா? கடையோட பேர் நம்ம கடை சிக்கன் சென்டர் தாங்க. உனக்குள்ள பெரிய விஷயங்களை சாதிக்கிற திறமை இருக்கு. இவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு டாலன்ட் இருக்கும். சான்ஸ் கிடைச்சாதானே ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும். நான் இன்னும் தேடலதா இருக்கேன். தேடாத, உன் கண்ணுக்கு தெரியாது. நீ என்ன தேடிட்டு இருக்கியோ அதுக்கான பதில் வெளியில என்ன இருக்கு, இங்கதான் இருக்கு. இந்த தடவந்தாலும் அதில் நீ விலகக்கூடாது. அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு எதிர்ப்படைக்கும் திறன் உள்ளவன் தான் ஜெயித்து காட்டுவான். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்மம். என்னப்பா மீன் மார்க்கெட்டில் வேதா பிஜிஎம்லாம் போட்டு மாசா தெரிஞ்சா இங்கே மீன் அலசிக்கிட்டுற. நல்லா மஞ்சள் பொடியை கொட்டி கறியை தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம். அப்போ தான் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்குங்க. என்ன வேதா, மீன் அலசிட்டியா இல்லையா? அலசியாச்சு. ஒரு வழியா வேதா மீன் அலசி எடுத்து வச்சுட்டா. அப்படி சரி, மீன் குழம்புக்கும் சிக்கன் கிரேவிக்கும் தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. சீக்கிரம் அடுப்பை கூட்டுங்கப்பா. மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. காலகாலத்தில் சமைச்சிட்டு வீட்டுக்கு போவோம். உனக்கு பயந்து டெண்டெல்லாம் கட்டி சமைக்கிற மாதிரி இல்லைப்பா இருக்கு. தம்பி வாங்க, டெண்டை தூக்கிட்டு நின்னது போதும், வந்து அடுப்பை பற்ற வைங்க. பற்ற வச்சு சமைச்சிட்டு போவோம். ஒரு வழியாக மீன் குழம்பு செய்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இனி ஒரு 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி பண்ணிடுவான். வாரி விட்டு நாங்க மேல ஏற மாட்டோம். கோடிக்கு தாசப்பட்டு காசு கையில் வந்துட்டாலும் கஷ்டத்துல வாழ்ந்துட்டாலும் போக மாட்டோம் மண்ணை விட்டு. தடையை தாண்டி நீ சமைச்சு முடிங்கடா. சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டு போவண்டா. எங்கள் டீம் ரொம்ப நேரம் அங்கிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரா. சீக்கிரம் சமைங்கடா, சாப்பிட்டு போவோம்டா. கிண்டு வேமா கிண்டு. அப்படியே அடி பிடிக்குது பாரு, லைட்டாக தண்ணியை ஊற்றி விடு. இதுதாப்பா மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம். கடைப்பொடி, வீட்டுப்பொடி, புளித்தண்ணி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு காமனா எங்களுக்கு தாப்பா மீனே போடணும். அப்போ தான்ப்பா மீன் குழம்பு ஃபேவரே வரும். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா மீன் எடுத்து போட்டு விடுங்க உள்ள. பொறாடே போட்டுக்கிட்டே விடாம போடு. மீனை தப்பா சொன்னோம், தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிறாதீங்க. டபுள் மீனிங்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பொறுப்பு இல்லை. எடுத்து போடுப்பா, அப்படி போட்டுவிடு. ஆஹா, மீன் அருமையாக வந்துருச்சியா. இதாயா ஒரிஜினல் மீன் குழம்பு. தெரியாதவங்களாம் பார்த்து கற்றுக்குங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. நீ கரண்டி வச்சு கிண்டாமல் இறக்கிருங்க. இறக்கி விடு. பாரியா தங்கத்தை பாரியா அள்ளிக்கோ.
ஆச்சுல, சிக்கன் கிரேவி வச்சு ரெடி பண்ணி விடு, ஊற்றி விடு எண்ணெய். பட்டை கிராம்பு அள்ளி போட்டு கிண்டியா. வெங்காயம் தக்காளி இன்னும் போடல. இருப்பா, அவசரப்படாப்பா, தக்காளி வந்துருச்சுப்பா. நல்லா வதக்கு, நல்லா வதக்கி விடு. என்ன மசம் நின்றுக்கிட்டு இருக்க? போடு, இஞ்சி பூண்டை போடு. இன்னைக்கு சிக்கன் அப்படிதான் இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பில்லை பாண்டே போட்டு விடு, சிக்கனை போட்டு விடு. கறி அள்ளி போடுப்பா, உள்ள கீழே விழுந்துடாம பார்த்துக்க. இன்னைக்கு ஒரு வெறித்தனமான விருந்து இருக்கியா. நல்லா கிண்டி உப்பை போட்டு விடு. யார் அவரு ஸ்மார்ட்டாக இருக்காரு? கறியை பாரியா இன்னைக்கெல்லாம் எங்கேயா இதெல்லாம் கிடைக்குமாயா? பொடி போடாமே கறி வெந்துருச்சேயா. அதாயா நம்ம சமையல், குக்கிங் சமையல். இது குக்கிங் சமையல் நண்பா, குரூப் சமையல். இந்த வந்துட்டாரு ஸ்மார்ட் பாய். யார் அவரு? வேதாவா? என்ன உங்களுக்கு படம் நடிக்கிற வாய்ப்பெல்லாம் வரலையா? இங்கே வந்து கரண்டி கிண்டிக்கிட்டு இருக்கிய. அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா இந்த மாதிரி அருமையான சிக்கன் கிடைக்கும் ஐயா. அடாடா சிக்கன் கிடைக்கும் ஐயா. அடாடா சிக்கன் கிடைக்கும் ஐயா. ஒரு வழியா சிக்கன் மீன் குழம்பு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. என்ன பங்காளி சாப்பிடுவோமா? எங்கிட்ட சாப்பிட்றது, இன்னும் சோறே ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க இவங்க. இப்போ தான் அடுப்புலையே தூக்கி வைக்க போகிறாங்கப்பா. சரி வா சோறு ஆக்குவோம். இதான் கொதிக்குதுல பங்காளி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இறக்கி விட்ருவோம். நல்லா வெந்துருச்சான்னு பாரியா, விதையா. என்ன பங்காளி சோத்து சட்டியை குருன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க, மற்ற வேலையில் காணோம்? அங்கே பாரு அவங்க பண்ணுற கூத்த. ஒரு பயம் வரமாட்டேன். அந்த கவுச்சி இறக்கி வச்சதும் போதும் ஒரு பயம் வரமாட்டேன். விடு பாதுகாப்புக்கு நிற்பாங்க நம்ம பயலுக. அட ஏன் பங்காளி நீ வேற, இவங்க திருடி திங்காம வந்தா சரி, நம்மளை பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்களேப்பா. ஏதோ ஏவுகிற மாதிரி சுற்றி லைனாக நிற்கிறாங்க. அப்படித்தான் நிற்போம். நின்றுக்கிட்டே இருங்க. நம்மளாலே வந்துட்டாரு நம்ம பங்காளி சாப்பாடு வடிக்கிறதுக்கு. படிச்சு விடு பங்காளி, நல்லா ஒய்சாக்கார பங்காளி. தண்ணி ஊற்றுது பாரு, நல்லா அருவி பாரு. எடு அடியில் பூந்து எடு, அருவி எடு. என்னப்பா பாண்டி நல்லா வடிக்கிறானப்பா, அடிச்சு விடு. என்னப்பா ஒரு வழியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பங்காளி, சாப்பிடுவோமா? சோறை காட்டுங்க. இங்கே வாரியா, ஒயிட் ரைஸா வாரியா, சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கையா. இங்கே ஒரு பங்காளி, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? படைக்கு பிந்து படையலுக்கு முந்துன்னு சொல்லியிருக்காங்க. முந்திருவோமா? ஒரு ரவுண்ட் அடிங்க பங்காளி, டக்கு புக்குன்னு உட்காந்து சாப்பிட்டு விட்டுருவோம். பயலிய வேற வெறித்தனமாக இருக்காங்க. அவ்வளோதான் பங்காளி, சாப்பிட்டு விட்ருவோம் பங்காளி. ஒரு 5 நிமிஷம் பங்காளி. காலையில் 7 மணிக்கு சமைக்கலான்னு முடிவு எடுத்தோம் பங்காளி. இப்போ மணி என்ன பங்காளி? மணி சாயந்தரம் 7. சண்டே ஃபுல்லாக சமையலே போயிடுச்சு. ஒரு நைஸாடா நக்கடா போரு. சூப்பர் சூரியன். இங்க சரியா, நீ இங்க உட்காந்துக்க. சரி மந்தாசு, நைஸா சாப்பிடு. நண்பா முட்டை வந்துருச்சா நண்பா? இங்கே பாருங்க, ஸ்மைல் ப்ளீஸ். ஆனால் எனக்கு முட்டை வரலண்ணே. நீங்க வேகும்போது திண்டுங்க. பாண்டி ஓகேவா பாண்டி? பானிபூரி பாண்டி நண்பா வாழ வந்தான். சாப்பாடு எப்படி? இங்கே பிரவீன் உட்காரட்டும், இங்கே மானே உட்காரட்டும், இங்கே நானே உட்காந்துக்கிறேன், இங்கே நீயே உட்காந்து சாப்பிடு. நண்பர்களே, பார்த்துட்டு அப்படியே போகாமல் உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னமும் சந்தோஷமாக வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்களும் சந்தோஷமாக நம்ம வீடியோ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க. ஆமாம் பங்காளி, வீடியோவை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க பங்காளி. அப்படி சொல்லக்கூடாது பங்காளி, அவங்க இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம வீடியோவே பண்ணுறோம். என்றைக்குமே அவங்க ஆதரவு நமக்கு வேணும். சரி பங்காளி, எல்லாரும் சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சி விட்டு போங்க.